بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. அல்ஹம்துலில்லா. குர்ஆனுடைய நாங்கள் 3 சூறாக்கள் படித்ததுக்கு பின்னால் முஸ்ஹஃபுடைய வரிசையில் 4வது சூரா சூரத்துன் நிசா. இதனுடைய மொத்த ஆயத்துக்கள் 176 ஆயத்துக்கள். இதனுடைய ஹர்ஃபுகள் 16,085 ஹர்ஃபுகள், எழுத்துக்கள் உள்ளது. இதனுடைய கலிமாக்கள் 3,747 கலிமாக்கள் இந்த சூறாவில் உள்ளது. அல்லாஹுடைய லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய பேர் மீட்டி 229 தடவை இந்த சூறாவிலே வருகிறது. இந்த சூறா குர்ஆனிலே 4வது ஜுஸுலிருந்து 6வது ஜுஸு வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 ஜுஸுக்கள் கொண்ட சூறாவாகும். இந்த சூறா மதனியத்தான சூறாவாகும். இந்த சூறாவுடைய விசேஷ தன்மை என்னவென்றால், இந்த சூறா மதனி என்பதனால் அதிகமான சட்டங்களை கொண்டுள்ளது. மக்கியத்தான சூறாக்கள் சொல்லும் போது அந்த சூறாக்களில் அல்லாஹுடைய வஹ்தானியத், கியாமத்துடைய விடயங்கள், மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த பிஅஸத், இவைகளை பற்றி பேசுவான். மதீனா உடைய சூறாக்களில் அல்லாஹ் அதிகமான ஆயத்துக்களில் பேசக்கூடியது அல்லாஹுடைய அஹ்காம், ஷரீஅத்துடைய சட்டங்களை பற்றித்தான். இந்த சூறாவில் அதிகமான சட்டங்களை அல்லாஹ் பேசியிருக்கிறான். அதாவது யத்தீம், அனாதைகளுடைய சட்டங்கள், பெண்களுடைய சட்டங்கள், அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்கள், எத்தனை பெண்கள் முடிக்கலாம், இதனுடைய சட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள். மிக முக்கியமான ஆயத், ஒருவர் மரணத்துக்கு பின்னால் வாரிசுரிமை, மிராஸ் என்பது இந்த சூறாவில் அல்லாஹ் தெளிவாகவே பேசியுள்ள ஒரு விடயமாகும். அதாவது அடுத்தது குடும்பங்களுடன் சேர்ந்து நடப்பது, மக்களோடு சேர்ந்து நடப்பது, பலதரப்பட்ட விடயங்களை அல்லாஹ் இந்த சூறாவில் பேசியுள்ளான். முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா உசூலுல் ஹல்க், இந்த சூறாவிலே மக்களுக்கு ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்துகிறான். எவ்வாறு நான் நஃப்சு வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து, அதாவது ஆதம் ஹவ்வா அலைஹி ஸலாத்திலிருந்து நாங்கள் உங்களை படைத்தோம் என்ற விடயத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். இன்னும் எத்தீம்கள், இவர்களுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அடுத்தது அஸ்ஸிவாஜ், தஅத்துது ஸௌஜாத், கணவன் எத்தனை மனைவிகள் முடிக்கலாம், அந்த 4 பெண்கள் தான் முடிக்கலாம், அதனுடைய ஷர்த்துக்களை அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். இன்னும் இந்த சூறாவில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய, இன்று கிழக்குலகம் பேசக்கூடியது பெண் உரிமை இஸ்லாத்தில் இல்லை என்பதாக பேசுகிறது. அந்த அவர்களுக்குரிய பதிலடியாக அல்லாஹ் இந்த சூரத்துன் நிசாவிலே பெண்களுக்கு உரிமை கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம் தான். ஹியூமன் ரைட்ஸை பேசிய சூறாவும் இந்த சூறா தான். அதிகமான சூறாக்களில் அல்லாஹ் பேசியுள்ளான். விசேஷமாக பெண் உரிமை, பெண்களுக்குரிய அந்த உரிமைகளை பற்றி அல்லாஹ் இதில் தெளிவாக பேசுகிறான். இன்னும் அடுத்த சிறப்பம்சம் தான் ஜிஹாதை பற்றி அல்லாஹு தாலா இங்கு சுட்டி காட்டுகிறான். இந்த சூறாவுக்கு ஏன் அல்லாஹு தாலா சூரத்துன் நிசா என்று பெயர் வைத்தான் என்றால், இந்த சூறாவில் அதிகமான பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் உள்ளதனால் இந்த சூறாவுக்கு
சூரத்துன் நிசா என்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேர் வைத்துள்ளான். இந்த சூரா ஒரு வித்தியாசமான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குர்ஆனிலே 2 சூறாக்கள் தான் நிதா அல்லாஹ் மக்களை அழைத்து கொண்டே ஆரம்பிக்கக்கூடிய சூரா. யா ஐயுஹன் நாஸ், மனித சமுதாயமே. சூரத்துல் ஹஜ்ஜிலேயும் அல்லாஹு தஆலா யா ஐயுஹன் நாஸ் தகு ரப்பக்கும், அந்த சூறாவிலேயும் அல்லாஹ், இந்த 2 சூறாக்களிலும் மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா இதை மனித சமுதாயமே என்பதாக ஆரம்பிக்கிறான். இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா நீதம், ரஹ்மத், பலவீனமான அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயங்களை பற்றி அதிகமாக பேசுவான். இந்த சூறாவில் முதலாவது ஆயத்தில் அல்லாஹு தஆலா மனிதன் எவ்வாறு வந்தான், அவனுடைய அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யா ஐயுஹன் நாஸ் என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத். அடுத்தது 2வது ஆயத்திலிருந்து 6வது ஆயத் வரைக்கும் அல்லாஹு தஆலா எத்தீம்களை பற்றியும், தஅத்துது ஸௌஜாத், மனைவிமார்களை எத்தனை முடிக்கலாம் என்ற விடயங்களையும், மஹர், ஒரு கணவன் முடிப்பதென்றால் மஹர் எவ்வளவு போட வேண்டும், அந்த விடயங்களை சுட்டி காட்டுகிறான். 7வது ஆயத்திலிருந்து 12வது ஆயத் வரைக்கும் மவாரிஸ், அதாவது வாரிசுரிமை சட்டம், எத்தீம்களுடைய சாப்பாட்டிலிருந்து சாப்பிடுவதை பற்றியுள்ள அந்த விடயங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். 13வது ஆயத்திலிருந்து 18வது ஆயத் வரைக்கும் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய விடயங்களை ஏற்று நடந்தால் உள்ள கூலியும் தண்டனைகள் மறுத்து நடந்தால் அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 13வது ஆயத் 14வது ஆயத் வரைக்கும் வழிபட்டவர்களுக்குரிய கூலி என்ன, மறுத்தவர்களுடைய தண்டனை என்ன, இவை பற்றி பேசுகிறான். 15வது ஆயத்திலிருந்து 18வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த நசஹ் செய்யப்படுவதற்கு முன்னால் ஜினாவுடைய தண்டனை என்ன, இன்னும் தௌபாவுடைய வகைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 19வது ஆயத்திலிருந்து 25வது ஆயத்து வரைக்கும் பெண்களுடைய சட்டங்கள், இன்னும் அவர்களுக்குரிய மஹரமான விடயங்கள், யார் மஹரம், இன்னும் அடிமைகளுடைய சட்டம், அந்த காலத்தில் அடிமைகள் இருந்ததால் அவர்களுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 26வது ஆயத்திலிருந்து 28வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய நிஅமத்துக்களில் இருந்து அல்லாஹுடைய நிஅமத்துக்களை பற்றி பேசுகிறான். 29வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா ஹுர்மத்து அம்வாலில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய பணங்களுடைய, செல்வங்களுடைய ஹுர்மத், இன்னும் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 31வது ஆயத்திலிருந்து 33வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா பெரிய பாவங்களை தவிர்த்திருப்பதனால் அதனுடைய கூலி என்ன, இன்னும் அதை பற்றி உண்டான விடயங்களை பற்றி பேசுகிறான். 34வது ஆயத்திலிருந்து 36வது ஆயத்து வரைக்கும் அஹ்காமுல் உஸ்ரா, குடும்ப சட்டங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். இன்னும் 37வது ஆயத்திலிருந்து 42வது ஆயத்து வரைக்கும் பகீல், அதாவது சில கஞ்சர்களுடைய அந்த இழிவை பற்றியும், அல்லாஹுடைய அதிலை பற்றி, நீதத்தை பற்றியும், அல்லாஹுடைய எச்சரிக்கைகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். 43வது ஆயத் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே தொழுகையுடைய ஷர்த்துக்களை பேசுகிறான். 44வது ஆயத்திலிருந்து 57வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா யஹூதியருடைய கெட்ட செயல்களும் அவர்களுடைய கூலியின் தண்டனைகளை பற்றி பேசுகிறான். 58வது ஆயத்திலிருந்து 59வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா அமானத்தை நிறைவேற்றுவது, சட்டங்கள், அதாவது நீதமான சட்டத்தை கொண்டு இந்த விடயங்களை பற்றி பேசுகிறான். 60வது ஆயத்திலிருந்து 68வது ஆயத்து வரைக்கும் முனாஃபிகீன்களை பற்றி, அவர்களுடைய செயல்களை பற்றி, இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபல், இந்த மாதிரி விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 69வது ஆயத்திலிருந்து 70வது ஆயத்து வரைக்கும் பாவிகளுடைய இடம் எங்க, அவர்களுடைய கூலி என்ன என்பதை பற்றி பேசுகிறான். 71வது ஆயத்திலிருந்து 84வது ஆயத்து வரைக்கும் ஜிஹாதுடைய அந்த விடயங்களை பற்றியும், முனாஃபிகீன்கள் அதிலிருந்து எவ்வாறு அவர்களுடைய நிலைமைகள் பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். 85வது ஆயத்திலிருந்து 86வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா ஷிஃபாஅத்துல் ஹஸனா, அல்லாஹு தஆலா அந்த பரிந்துரை பற்றி பேசுகிறான். 87வது ஆயத்திலிருந்து 91வது ஆயத்து வரைக்கும் முனாஃபிகீன்களுடைய அந்த முஆமலா, அவர்களுடைய முறைகள் எவ்வாறு என்பதை பற்றி பேசுகிறான். 92வது ஆயத் இருந்து 93வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா
ஒருவர் வேண்டுமென்றே கொலை செய்தால் அல்லது தவறி கொலை செய்தால் ஒருவரை அதுக்குரிய சட்டம் என்ன என்பதை பற்றி பேசுகிறான். 94வது ஆயத்திலிருந்து 100வது ஆயத்து வரைக்கும் ஜிஹாதின் மீது தூண்டுகிறான். இன்னும் முஜாஹிதீன்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறான். 101வது ஆயத்திலிருந்து 104வது ஆயத்து வரைக்கும் கஸ்ரு ஸலா வ ஸலாத்துல் ஹௌஃப், அதாவது யுத்தத்திலே தொழக்கூடிய தொழுகையுடைய அந்த சட்டதிட்டங்களை அல்லாஹ் பேசுகிறான். 105வது ஆயத்திலிருந்து 113வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா நீதத்தை பற்றியும் இன்னும் அந்த விடயங்களை பற்றி பேசுகிறான். 114வது ஆயத்திலிருந்து 121வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய நாவினால் ஏற்படக்கூடியது, இன்னும் ஷிர்க்குடைய பயங்கரம், ஷைத்தானுடைய இந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் அதை பேசுகிறான். 122வது ஆயத்திலிருந்து 126வது ஆயத்து வரைக்கும் நல்ல அமல்களுடைய கூலி என்ன, 127லிருந்து 130 வரைக்கும் பெண்கள் இன்னும் குடும்பத்துடைய அந்த விடயங்களை பற்றியும், 131வது ஆயத்திலிருந்து 136வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய ஏகத்துவம், இன்னும் ஈமான் உடைய விடயங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். 137வது ஆயத்திலிருந்து 149வது ஆயத்து வரைக்கும் முனாஃபிகீன்களுடைய ஹசாயிஸ், அதாவது விடயங்களை பற்றியும் அவர்களிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்களிலிருந்தும், 150வது ஆயத்திலிருந்து 152வது காஃபிர்களுடைய வேலைகள், அவர்களுடைய கூலிகள் என்ன என்பதை பற்றியும், 153வது ஆயத்திலிருந்து 162வது ஆயத்து வரைக்கும் பனு இஸ்ராயலர்களுடைய நிலைமைகள் பற்றியும், 167வது ஆயத்திலிருந்து 173வது ஆயத்து வரைக்கும் காஃபிருடைய கூலி என்ன, இன்னும் அஹ்லுல் கிதாப் அவர்கள் தடுக்கக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உடைய அந்த விடயங்களை பற்றியும், 174வது ஆயத்திலிருந்து 175வது ஆயத்து வரைக்கும் நேர்வழி உள்ளவர்களுக்குரிய கூலி என்ன என்பதையும், 176வது ஆயத், இந்த சூராவுடைய கடைசி ஆயத் மீராத்துல் உஹுவா, அதாவது ஒரு சகோதரி இருந்து அவர்களுடைய பங்கு மரணித்தால் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும் என்ற அந்த ஆயத்துக்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் முடிக்கிறான். அதிகமான கருப்பொருள் என்னவென்றால், இந்த சூறாவில் அதிகமான சட்டங்களை கொண்டுள்ள சூறா, அதாவது வாரிசுரிமை சட்டங்கள், பெண்களுடைய சட்டங்கள், எத்தீம் அனாதைகளுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதனால் இந்த சூறா ஒரு முக்கியமான சூறா, வாழ்க்கைக்கு தேவையான சூறா. எனவே நாமும் ஒவ்வொரு ஆயத்தாக இந்த சூறாவில் படித்து அல்லாஹுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தலைமை ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னொரு சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.